இப்படி ராணி சொன்னதும் லக்ஷ்மியை வேலை விட்டு தூக்கிட்டாங்க அந்த வயசான பறவை. அந்த வீட்டில் ராணி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்துச்சு. இப்படியே சில மாதங்கள் போச்சு. ராணி, அந்த சுகர் மாத்திரையை கொஞ்சம் எடுத்து கொடுமா. மயக்கமாக வருது. ராணியோட உண்மையான முகம் இப்போதான் தெரிய ஆரம்பிச்சது. ஒரு வெத்து பேப்பரில் கை நாட்ட மிரட்டி வாங்கிடுச்சு ராணி. அந்த பறவைக்கு மாத்திரை எதுவும் கொடுக்காம ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு வந்தது. இப்படி மாத்திரை எதுவும் கொடுக்காததால அந்த வயதான பறவை ஒரு வாரத்திலேயே உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிடுச்சு. இப்படி தான் அந்த 2 காகங்களும் ஒவ்வொரு வீட்டையும் அபகரிச்சுட்டு வந்தாங்க. ராணிக்கும் ரகுவுக்கும் எப்படி இத்தனை வீடுகள் சொந்தமாச்சுன்னு இப்போதான் நமக்கு புரிய வருது. இப்படியே சில மாதங்கள் போகுது. ஆண்டி, வீடு எதுனா வாடகைக்கு கிடைக்குமா? நான் ரொம்ப தொலைவில் இருந்து வந்திருக்கேன். யார ஆண்டி உனக்கு? ஒரு அடி அடிச்சனா உன்னோட ரக்க 2ம் பிஞ்சு போயிடும். என்னை மன்னிச்சிடுங்க சிஸ்டர். வீடு எதுனா வாடகைக்கு கிடைக்குமா சொல்லுங்க. அந்த பயம் இருக்கட்டும். கடைசி வரையும் இந்த பயம் உன்கிட்ட இருந்து போகவே கூடாது. ஃபேமிலியா பேச்சுலரா? முதல்ல அதை சொல்லு. நான் பேச்சுலர் சிஸ்டர். இந்த காட்டுக்கு நான் படிக்கிறதுக்காக வந்திருக்கேன். எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைக்கிறாங்க. உன்னை பார்த்தாலே படிக்க வந்த மாதிரி தெரியலையே. பேச்சுலருக்கெல்லாம் வீடு கிடையாது. ஃபேமிலி குழந்தை குட்டியோடு இருக்கிறவங்களுக்கு தான் நான் வீடு விடுவேன். நான் சொல்கிறத அவங்க தான் கேட்டு இருப்பாங்க. நீ ஏன் கரண்ட் பில் இவ்வளோ வருது அவ்வளோ வருதுன்னு சொல்லி டக்குன்னு நீ வீடு அழகாக காலி பண்ணின்னு போயிடுவ. இப்படி சொன்னதும் அந்த சின்ன பறவை பறந்து போயிடுச்சு. வழக்கம் போல் ராணி வாடகை எப்படி அதிகப்படுத்தலாம்னு யோசிச்சுட்டு இருந்தது. இப்படியே சில நாட்களும் போச்சு. சீதா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. கேள்விப்பட்டையா? இந்த வீட்டில் இருந்த புறாவை நம்ம வாடகை அதிகமாக தரோன்றதுனால அவங்கள காலி பண்ண வச்சுருக்காங்க. நானும் கேள்விப்பட்டேன் ராமு. சீக்கிரமாக நம்ம வேற வீட்டை பார்த்துட்டு போயிடணும். இல்லைன்னா எப்போ வேணாலும் நம்மளையும் காலி பண்ண சொல்லிடுவாங்க. சீதா, என்ன 2 பேரும் ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க ரகசியமா? மறந்து போச்சா? இன்னைக்கு வாடகை கொடுக்கணும். பணத்தை எடுத்து வைங்க. ரகு இப்படி சொன்னதும் 12,000 ரூபாய் பணத்தையும் வாட்டர் பில்லுக்கு 2,000த்தையும் அந்த காகத்துக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துச்சு ராமு. என்ன சோமு, காசு மட்டும் மாதம் மாதம் வாங்கிக்கிற, சொல்கிறத எதுவும் செய்யவே மாட்டேங்கிறியே. என்ன ரகு அண்ணன் இப்படி சொல்கிறீங்க? வாடகையில் சம்பாரிச்சிருப்பீங்களோ இல்லையோ, அட்வான்ஸில் நிறையவே சம்பாரிச்சிருப்பீங்களே. என்னடா சோமு, குழா பைப்பெல்லாம் 1 மாதம் மட்டும் வர மாதிரி போடுறான்னு சொன்னால் நீ இருந்துட்டு எல்லா பைப்பையும் நல்லா போட்டு வச்சிருக்க. ஒரு பைப்பு கூட உடையவே மாட்டேங்குது. குழா பைப் எதுனா உடஞ்சா தானே எதுனா சொல்லி அட்வான்ஸ் பணத்தை இவங்கக்கிட்டேருந்து பிடுங்க முடியும். என்ன நீ வேலை செய்கிறியோ தெரிலப்போ. எனக்கு உன்னோட வேலையே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. கவலைப்படாதீங்கண்ணே, இந்த முறை பாருங்க, அட்வான்ஸ் பணத்திலிருந்து அவங்களால 1 ரூபா கூட உங்ககிட்ட இருந்து வாங்க முடியாது. தைரியமாக போங்க. இப்படி சோமு சொன்னதும் ரகு அந்த இடத்த விட்டு இன்னொரு வீட்டுக்கிட்ட பறந்து போச்சு. அந்த சமயத்தில் மோட்டர்லேருந்து தண்ணி ரொம்ப வீணாக போயிட்டு இருந்துச்சு. என்ன சோமியா, இப்படி தான் தண்ணி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? மோட்டார் பில் என்ன வரும்னு தெரியுமா? வாட்டர் பில் எவ்வளோ வரும்னு தெரியுமா? இல்லை ரகுவண்ணா, தெரியாமல் நடந்து போச்சு. இனிமே இப்படியெல்லாம் நடக்காது. தெரியாமல் நடந்துருச்சா? தெரியாமல் நடந்தால் கரண்ட் பில் வராமல் போயிடுமா? இல்லை வாட்டர் பில் வராமல் போயிடுமா? இந்த வீடு மட்டும் எனக்கு இல்லை, 10 வீடு இருக்குது. இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. நீங்கள் பண்ண தப்புக்கு 30,000 ரூபாய் உங்கள் அட்வான்ஸ்லேருந்து பிடிச்சிடுவேன். இனிமேல் இந்த மாதிரி நடந்தால் அட்வான்ஸ்லேருந்து 1 ரூபா கூட உங்களால் வாங்க முடியாது. ஞாபகத்தில் வச்சுக்குங்க. ரகு அவங்கள ரொம்ப கடுமையாக திட்டிட்டு அங்கேருந்து வேறொரு வீட்டுக்கு பறந்து போச்சு. என்ன பிரியா, எப்போதுமே சந்தோஷமாக இருக்க? என்ன விஷயம்? அடுத்த மாதத்துலேருந்து வாடகை அதிகமாகுது தெரியுமா?
ரகு அண்ணா, நாங்கள் தான் அடுத்த மாதம் வீடு காலி பண்ண போகிறோமே. சொந்தமாக நாங்கள் ஒரு வீடு வாங்க போகிறோம். பணம் எல்லாமே கட்டியாச்சு. இன்னும் 1,00,000 மட்டும்தான் கட்டணும். நீங்கள் அட்வான்ஸ் பணத்தை கொடுத்த உடனே நாங்கள் அதை போய் கட்டிட்டா அந்த வீடு எங்களுக்கு சொந்தமாகிடும். ஓஹோ, அப்படியா சந்நிதி? அட்வான்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. வீட்டை கொடுத்த மாதிரியே இருக்கா? கொஞ்சம் பாருங்க, வீட்டை எவ்வளோ நாஸ்தி பண்ணி வச்சிருக்கீங்க. இதுக்கே எனக்கு 2,00,000 செலவாகும் தெரியுமா? ரகு அவங்க கிட்ட ரொம்ப கடுமையாக பேசிட்டு அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு வெளியே அனுப்பிடுச்சு. அப்புறம் அந்த வீட்டுக்கு ஒரு பெரிய பூட்டு போட்டுச்சு. அவங்க 2 பேரும் பாவம் நம்ம பணம் கிடைக்காதுன்னு நினச்சி ரொம்பவே அழ ஆரம்பிச்சாங்க. நீ கவலைப்படாத பிரியா, நான் போயிட்டு புறா கிட்ட 1,00,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு வரேன். அதை வச்சு நம்ம வீடு வாங்கிடலாம். அப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம், சரியா? நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். இந்த காகம் நம்மளை ஒரு சொந்த வீடு கூட வாங்க விட மாட்டேங்குதே. என்னால் இதுக்கு மேலே பொறுமையாகவே இருக்க முடியாது. என்ன ரகு, வாடகை காசெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? அந்த சோமு கிட்ட சொல்லுங்க, அவனை ஒழுங்காக வேலை பார்க்க சொல்லி. இல்லைன்னா அவனோட புரோக்கர் காசு கூட அவனுக்கு கிடைக்காது. அவனால் 1 ரூபா கூட நமக்கு மிச்சமாக மாட்டேங்குது. ராணி, இவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குன்னு பாரு. நம்ம வீட்டில் வாடகை இருந்துக்கிட்டு புது வீடு வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு வாங்க போகிறாங்களாம் புது வீடு. ரகு, மொத்தத்தில் அந்த புது வீட்டை நீங்கள் போய் புக் பண்ணிடுங்க. நம்ம கிட்ட இல்லாத காசா? புறா கிட்ட 1,00,000 கடை வாங்க வேக வேகமாக பறந்து போச்சு. அதுக்குள்ள ராணி சொன்னதை கேட்டு ரகு முழு பணத்தை கொடுத்து அந்த வீட்டை சொந்தமாக்கிக்கிட்டாங்க. இதாங்க சார் பேலன்ஸ் பணம் 1,00,000 ரூபாய். நாங்கள் வாங்க போகிற வீட்டுக்கு மொத்த பணத்தையும் உங்களுக்கு நாங்கள் செட்டில் பண்ணிட்டோம். இந்தாப்பா உன்னுடைய பணம். நான் வீட்டை வேற ஆளுக்கு கொடுத்துட்டேன். உனக்கு வீடு கிடைக்காது. நீ இங்கேருந்து கிளம்பலாம். அவங்க இப்படி சொன்னதும் ரொம்பவே கஷ்டப்பட்டு கவலையோட வீடு திரும்பிச்சு. என்னங்க, வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். புறாண்ணா காசு கொடுத்தாரா? எல்லாம் நல்லபடியாக தானே போச்சு? இல்லை பிரியா, நான் போகிறதுக்குள்ளே யாரோ அந்த வீட்டை வாங்கிட்டு இருக்காங்க. நமக்கு இந்த ஜென்மத்தில் வீடு இல்லை. நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னதும் ரொம்பவே அழ ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே ரகு காகம் அங்கே வந்துச்சு. என்னப்பா, வீடு உன்னால் வாங்க முடியலன்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் தாராளமாக என்னோட வீட்லேயே இருந்துக்கலாம். ஆனால் வாடகை 15,000 ரூபாய். இஷ்டம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக என்னோட வீட்லேயே இருந்துக்கலாம். ஏய், என்ன வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு சொந்த வீடு வாங்கலாம் யோசிக்கவே கூடாது. ஒழுங்கா வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிற வழியை பாருங்க. தப்பு தான் ராணி அக்கா. இனிமே நாங்கள் வீடு வாங்குறத பற்றி கனவுல கூட நாங்கள் யோசிக்க மாட்டோம். இப்போவாவது உங்களுக்கு புத்தி வந்துச்சே. சரி சரி, அடுத்த மாசத்துல இருந்து 15,000 ரூபாய் வாடகை கரெக்டாக கொடுத்துடணும், சரியா? இந்த உலகத்தில் நம்ம வாழணும்னு நினைச்சாலும் சுற்றி இருக்கிறவங்க நம்மளை வாழ விட மாட்டாங்க. நல்லவனாக இருக்கிறவனுக்கு இங்கே வாழ்க்கை அமையாது. அப்படி அமைஞ்சாலும் அவனுக்கு வாழ தெரியாது. இதுதான் கசப்பான உண்மையும் கூட. தமிழ் கார்ட்டூன் ஸ்டோரிக்கு லைக், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம உங்க நேமை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.